புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இப்போ தான் நம்ம ஆற்றுல இருந்து வாசலில் புதினா ஒரே ஃபுல்லாக காய்ச்சிட்டு நல்லா முளைஞ்சிட்டு இருந்தா, அதனால் அதை இப்போ தான் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு தேவையான அளவு பறிச்சுட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சிடலாம். கொஞ்சம் ஆஞ்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்களா இலையெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் எல்லாமே ஆஞ்சிட்டேன் நல்லா. இப்போ இதை வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குவீங்க பார்த்தீங்களா புதினா, இந்த மாதிரி ஆஞ்சிட்டு ஒரு 2-3 இலையை விட்டுட்டு கூட திரும்பி நட்டு வைங்க, நல்லா வரும். நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நம்மளோட புதினாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஈரத்துணியை ஈரம்லாம் பண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு அதில் உளுந்து ஒரு மிளகா வத்தல் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நான் அது நல்லா பொடியாக நினைக்கிக்கோங்க, ரொம்ப பொடியெல்லாம் வேண்டாம். ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோடனே இந்த தக்காளியும் போட்டுருக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுது. இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறம் புதினாவை போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே போட்டாச்சு, நல்லா வதங்கணும். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டுக்கு தான் வதங்கணும். கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ஆறினோடனே நல்லா அரைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும். ஆறினோடனே அரைக்கிறது தான், அவ்வளோதான். புதினா சட்னி ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி. நைட்டு வந்தோடனே சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடல புதினா மட்டும் ஆஞ்சி வச்சுட்டு போயிட்டேன்னா இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. அடுத்த சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் பாய்.